தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நடிகர் சூர்யாவின் ஜெய் பீம் படம் 2021 வெளியானது. இதில் ஜாதி வெறியை தூண்டும் விதமாக காட்சிகள் உள்ளதாக கூறி படத்தின் இயக்குனர் ஞானவேல், தயாரிப்பாளர் ஜோதிகா நடிகர் சூர்யா மீது சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனர் அலுவலகத்தில் பாமகவினர் புகார் அளித்தனர். இதன் காரணமாக சென்னை தீநகரில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. நாளடைவில் பிரச்சினை முடிவுக்கு வந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்பு மட்டும் விலக்கிக் கொள்ளப்படாமல் இன்று வரை தொடர்கிறது. சூர்யா வீட்டின் முன்பு 4 ஆயுதப்படை போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சூர்யா குடும்பத்துடன் மும்பையில் தங்கியிருந்த போதும் அவரது சென்னை வீட்டுக்கு அரசு செலவில் பாதுகாப்பு அளிப்பது ஏன் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். நடிகர் சூர்யா வீட்டுக்கு யாருடைய உத்தரவுப்படி எந்த தேதியிலிருந்து போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேட்டிருந்தார். அதற்கு போலீஸ் கமிஷனர் உத்தரவுப்படி 2021 நவம்பர் 15 முதல் தற்காலிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு மறு ஆய்வு குழு முடிவின்படி பாதுகாப்பு வழங்கப்படுவதாக பதில் கிடைத்தது. அதே நேரம் பாதுகாப்பு அளிக்க சூர்யா ஏதாவது பணம் செலுத்துகிறாரா என்ற கேள்விக்கு இல்லை என்றும் பதிலளித்துள்ளனர். அச்சுறுத்தல் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் போது சம்பந்தப்பட்ட நபர் போலீசுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். 2.5 ஆண்டுகளாக நடிகர் சூர்யா 1 ரூபாய் கூட செலுத்தாமல் இருப்பதுடன் அரசு செலவில் அவரின் வீட்டுக்கு பாதுகாப்பு அளித்து வருவது எந்த விதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போது சூர்யா தன் குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார். இருந்தும் சென்னையில் உள்ள வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்க காரணம் என்ன என்றும் கேட்டுள்ளார். இதுகுறித்து போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது அமைச்சர் ஒருவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக கூறினார்.